ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தோல்விக்கு முற்றுப்புள்ளி வந்தது என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் என்ன தோல்வியை கண்டாய்? நீ பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி எவ்வளோ காரியத்தில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணினேன், ஆனால் நடக்கலையே, இப்படிப்பட்ட தோல்வி என் வாழ்க்கையில் வரும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று சொல்லி கூட நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இதே போல் தான் சீமோன் பேதுருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் பிரயாசப்பட்டதில் குறைச்சல் இல்லை. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்தோம். நான் மட்டுமல்ல, என்னோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டமே பிரயாசப்பட்டோம். இதே போல் தான் நீங்கள் நினைக்கலாம், எங்கள் குடும்பமாக நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டோமே, இவ்வளோ காரியத்தை செஞ்சோமே என்று சொல்லி, ஆனால் என்ன காரணத்தினால இந்த தோல்வி வந்தது என்று சொல்லி நம்ம நினைக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த மீன் அகப்படாததற்கு காரணம் என்ன செய்தார்? மீன் அகப்பட்டிருந்தா அந்த படகை இயேசுநாதருக்கு கொடுத்துருக்க மாட்டான். மீன் அகப்பட்டிருந்தா கர்த்தருடைய வார்த்தையை சீமோன் பேதுரு கேட்டிருக்க மாட்டான். நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. சில தோல்வியை கர்த்தரை அனுமதிக்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் என்பதற்காக தான் சில தோல்வியை கர்த்தரை அனுமதிப்பார். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், 5:5 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படி வளைய போடுகிறேன் என்று சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தான். இந்நாள் வரைக்கும் வேத வார்த்தையை விட்டுட்டு நீ ஓடிக்கொண்டிருந்தாய் அல்லவா? பிஸ்னஸ் ஓடணும், வேலைன்னு ஓடணும், அது மாத்திரமல்ல படிப்புன்னு ஓடணும், எல்லாமே நீங்களே ஓடினீங்க. ஆனால் வார்த்தையின்படி ஓடலை. இன்றைக்கி வார்த்தையின்படி ஓடணும்னு சொல்லி தான் சில தோல்வி வருகிறது. இன்றைக்கி ஒரு தோல்விக்கு முற்றுப்புள்ளியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக்குவேன்னு சொல்லி லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு 5வது வசனத்தில் தோல்வியை கண்டவன், 5வது வசனத்தில் வார்த்தையின்படி வளைய போட்டவன், அதுக்கு இடைப்பட்ட காரியத்தில் பார்க்குறோம், வார்த்தையின்படி செஞ்சான். 2 படகு நிரம்பத்தக்க மீனையும் ஆண்டவர் கொடுத்தார். வார்த்தையின்படி செஞ்சது மாத்திரமல்ல, 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் வாழ்க்கையே சேஞ்சாக மாற்றிட்டார். வழியையே கர்த்தர் ட்ராக்கை மாற்றிட்டார். நீ இனிமேல் மீன் பிடிக்க மாட்ட, நீ மனுஷனை பிடிப்ப என்று சொல்லி தேவ சித்தம் என்னது என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வைத்து தேவ சித்தத்துக்கு நேராக அவனை வழிநடத்தினார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லாமே தேவ சித்தத்தின்படி இருக்குதா, இல்லைன்னா உன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறாயா? சில தோல்வி வரும் பொழுது உன்னுடைய சித்தத்துக்கு நான் ஓடி வந்துடுறேன், ஆண்டவரே, உன்னுடைய நீர் வைத்திருக்கிற பாதைக்கு நேராய் நான் வந்து விடுகிறேன்னு சொல்லி அவருக்கு நேராய் வாருங்கள், வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். உங்கள் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் தோல்வியை கண்டு இதெல்லாம் உடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, முற்றுப்புள்ளி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.